தான் எப்போதோ கர்வத்தில் இருந்து விடுபட்டு விட்டதாக தெரிவித்த இசையமைப்பாளர் இளையராஜா தான் ஒளிப்பதிவு செய்துள்ள திவ்ய பிரபந்தத்தை சரியான சமயத்தில் வெளியிடுவேன் என தெரிவித்திருக்கிறார். இந்த கைத்தட்டல் ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இதை கைத்தட்டுறாங்களே, இது எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னா, பாட்டுக்கா, மியூசிக்கா, நம்ம வாசிக்கிற திறமைக்கா, எதுக்குன்னு சொல்லி என் மனசு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புனா இல்லை, இது டியூனுக்காகத்தான் கைத்தட்டுறாங்க. பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன். அந்த பாடல் யார், அப்போ இந்த டியூனுக்கு கைத்தட்டுறாங்கன்னா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது? பாட்டுக்கு போகுது. பாட்டு யார் போட்டா? எம்எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார். அப்போ இந்த கைத்தட்டல் விஸ்வநாதன் சாருக்கு போகுது. அப்பாடா, என் தலையில் இருந்ததெல்லாம் இறங்கி போச்சு, பாரமெல்லாம் இறங்கி போச்சு. நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க, இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன். அதனால் எந்த புகழ்மொழியும் எந்த பாராட்டுகளும் ஒன்றும் ஓட்டுற எனக்கு இல்லை, அதை பற்றி சிந்தனையே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன், சில நாட்கள் 3 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன். இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல, அவங்களுக்கு நெருக்கடி. 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. 3 தீபாவளிக்கு 3 கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு, 6 மாதம் ஆகுது. 1 வருஷம் கூட எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை, அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை. வரல இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். நான் என்ன அந்த மாதிரி நினைக்கல. அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன். சிவபக்தன்னா சைவத்தை மட்டுமே தயாரிக்கலாம். திருவாசகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ண மாதிரி, திவ்ய பிரபந்தத்தையும் நான் ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன். சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் வெளியிடவும் காத்திருக்கிறேன். நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரி, அதில் மியூசிக்கு கொஞ்சம் வருது, அதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.